ஒரு அழகான அடர்ந்த காட்டுக்குள்ள சின்னஞ்சிறிய குட்டி குருவிகள் வாழ்ந்து வந்தன. அந்த இரு குட்டி குருவிகளின் பெயர்களில் ஒருவர் பெயர் சின்னு, இன்னும் ஒருவர் பெயர் மன்னு. ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருப்பாங்க. பார்த்தாலே தெரியுது இல்லையா? அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கியூட்டா, ரெண்டு பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா, திக் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் சண்டையே போட மாட்டாங்களாம், அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா. ஒரு நாள் சின்னோட வீட்டுல அதோட முட்டை காணாம போயிருச்சு. அதனால அது ரொம்ப அழுகிக்கிட்டேவும் மண்ணு கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்துச்சு. அதை நீங்களே பாருங்களேன். மண்ணு என்னோட முட்டையை காணாம ப்ளீஸ் மண்ணு, எப்படினாச்சும் கண்டுபிடிக்கணும் மண்ணு, எனக்கு ஹெல்ப் பண்ண மண்ணு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், எனக்கு ஏன் தான் இப்படி நடக்குது? ஆல்ரெடி ஒரு முட்டையை காணாம போச்சு, இப்ப இன்னொரு முட்டையும் காணாம போயிருச்சு. எனக்கு எவ்வளவு கஷ்டம் வருதுன்னு பாரு மண்ணு. என்ன சொல்ற சின்ன? அதை பார்த்துக்காம என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க? இப்ப எப்படி போய் கண்டுபிடிக்கிறது? என்ன சின்ன இப்படி வந்து சொல்லிட்டு இருக்க? ஆல்ரெடி உனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு, உனக்கே தெரியும்ல. இப்படி வந்து பண்ண கூடாதுல, உனக்கே தெரியும்ல. ஐயோ, இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு தெரியலையே. என்ன பண்ணோ நீயே இப்படி சொல்ற? என்னோட குட்டி குருவியை கண்டுபிடிக்க முடியாதா? சோ பாவம் மண்ணு, என்னோட குட்டி குருவி எப்படினாச்சும் கண்டுபிடிக்கிறேன் மண்ணு. ஏதாச்சும் ஐடியா சொல்ல மண்ணு. கவலைப்படாத சின்ன, ஒரு ஐடியா இருக்கு. ஒரு பெரியவர் இருக்காரு, நம்ம இதுல போய் கேட்டோம்னா அவர் சொல்லுவார் ஒரு ஐடியா. அவரு நமக்கு முன்னாடியே பிறந்தவர், அதனால இந்த உலகத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சவரு. நம்ம அவர்கிட்ட போய் நல்லா கேட்போம். அவருக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும். அவர் கரெக்டா இருப்பாரு. உன்னோட முட்டையை யாரு தூக்கிட்டு போனா எப்படின்ட்டு அவர் சொல்லிடுவாரு. ஜாலி ஜாலி. அப்போ என்னோட குட்டி குருவியை நான் கண்டுபிடிச்சிருவேனா? என்னோட முட்டையை கண்டுபிடிச்சிருவேனா? ப்ளீஸ் மண்ணு, இப்பவே போவா மண்ணு, வா மண்ணு, போவா மண்ணு, இப்பவே போவா மண்ணு, வா மண்ணு, ப்ளீஸ் மண்ணு. அவங்கள பார்த்து எல்லாத்தையும் சொன்னோம்னா கண்டுபிடிச்சிடலாம்ல மண்ணு? ஆமா சின்ன, நம்ம வந்து அவர்கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். வா போவோம், இப்பவே போவோம். ஆனா ஒரு கண்டிஷன், நானும் அவர்கிட்ட பேசுவேன், நீ மட்டும் பேசக்கூடாது. ஏன்னா அவரும் பேச விடணும், சரியா? நானும் பேசுவேன், அவரும் பேசுவார். முட்டையை கண்டுபிடிக்க விஷயமா பெரியவரை பார்க்க சின்னவும் மன்னவும் அந்த இடத்துல இருந்து பறந்து போய் அந்த பெரியவரை சந்திக்க கிளம்பிட்டாங்களாம். அங்கேயும் இங்கேயும் தேடி கடைசியில் அந்த பெரியவரை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட வந்துட்டாங்க. எப்படியோ வந்து அடைஞ்சிட்டாங்க. அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி இப்ப கண்டுபிடிக்க போறாங்க. வணக்கம் பெரியவரே, நீங்க தான் இந்த உலகத்தின் பெரியவர் என்று தெரியும். நீங்க ரொம்ப அதிக புத்திசாலி என்று தெரியும். அதுதான் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் ஒரு விஷயம் பற்றி கேட்க வந்திருக்கோம். எங்களுக்கு கஷ்டம் வந்து விட்டது. நீங்கள் தான் அதற்கான சரியான விடையை தர வேண்டும். நீங்கள் அதற்கு சரியான காரணம் சொல்லிவிட்டால் உங்களுக்கு சரியான பரிசு தருவோம். சரி சரி, என்ன விஷயம் அதை மட்டும் சொல்லுங்க. சொல்லாமலே நீங்க பாட்டு பேசிக்கிட்டே இருக்க கூடாது. என்கிட்ட வந்துட்டா உண்மையை சொல்லணும், உண்மையை மட்டும் சொல்லணும். ஐயோ மெண்டலு, லூசு, நாங்களே ஆல்ரெடி கஷ்டத்துல வந்திருக்கோம். நாங்க எதுக்கே போய் சொல்ல போறோம்? லூசா யானியே, நாங்க உண்மையை தாயா சொல்லுவோம். சாமி யார் யானியே? மன்னோ, இவருதான் அந்த ஆளா? ஏன் முட்டையை காணா ஆல்ரெடி? இவர்கிட்ட குட்டி வந்து என்னத்தை பேச வைக்க போற? இவருக்கே ஒன்றும் தெரியாது போல. உண்மையை சொல்லணும், லூசாண்டா இப்ப உளறிக்கிட்டு இருக்காப்புல. இவர் போய் என் முட்டையை கண்டுபிடிச்சு கொடுக்க போறாரு. அமைதியாரு சின்ன. ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐயா. ப்ளீஸ் ஐயா, எங்களோட முட்டையை காணோம் ஐயா, அதான் உங்ககிட்ட வந்து கேட்க வந்திருக்கோம் ஐயா. யார் எடுத்துருப்பான்னு உங்களுக்கு எதனா தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க ஐயா. இந்த பறவை பேர் சின்னவா? பறவை என்ன பறவை? என்ன போட்டு இப்படி வைக்கிற? உங்ககிட்ட வந்து இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆல்ரெடி உன்னையோட முட்டையவே காண, அதில் வேற என்னைய வந்து வைக்கிற? பெரியவங்கிட்ட எப்படி மரியாதையாக பேசணும்னு தெரியாது உனக்கு? அவன் முட்டையெல்லாம் யார் எடுத்துருக்காங்களோ எனக்கு தெரியாது. போய் சாமிகிட்ட வேண்டு, அது மட்டும்தான் கடைசி சான்ஸு. சாமிகிட்ட வேணா தான் கிடைக்கும். ஓ ஐயா ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, நான் தெரியாமல் பேசிட்டேன் ஐயா, விடுங்க ஐயா, அதை மன்னிச்சிருங்க ஐயா. என்னோட முட்டை எங்க இருக்குன்னு சொல்லுங்க ஐயா, ப்ளீஸ்ங்க ஐயா. சாமிகிட்ட போய் வேண்டது எனக்கு முன்னாடியே தெரியும் ஐயா. நான் சாமி வந்து கை விட்டுருவாங்க ஐயா, ப்ளீஸ்ங்க ஐயா, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் ஐயா. சாமி என்னைக்குமே நம்மளை கை விட மாட்டாங்க. நம்மளை படைச்சதே கடவுள் தான், அவங்க எப்படி நம்மளை கை விடுவாங்க? நீ அவங்ககிட்ட போய் விடாமுயற்சியோட வேண்டு, உன்னோட முட்டை உன் கையில் இருக்கும், சரியா? இப்படிலாம் லூசுத்தனமா போய் சாமிட்டையும் பேசாத. என்ன அவங்க கோவப்பட்டு உனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. அன்பா பேசு சாமிகிட்ட, அன்பா பேசுனா அன்பா உனக்காக எல்லாமே செய்வாங்க. ஐயா ஐயா, எந்த சாமிகிட்டயா வேண்டணும்? ஊருக்குள்ள நிறைய சாமி இருக்கு ஐயா, நீங்களே சொல்லுங்க ஐயா, எந்த சாமிகிட்ட போய் வேண்டணும்னு சொல்லுங்க ஐயா. சின்ன, என்ன லூசுத்தனமா கேள்வி கேட்காத. எல்லா சாமியும் ஒரே சாமி தான். நம்ம போய் எந்த சாமிகிட்ட கேட்டாலும் நமக்கு வந்து பலன் கிடைக்கும். நல்லா வேண்டலாம். வா இப்பவே போவோம். அந்த ரெண்டு குட்டி குருவிகளும் அந்த பெரியவட்ட பேசிட்டு அந்த சாமியை பார்க்க சாமிகிட்ட போய் நல்லா வேண்டணும்னு நினைச்சு பறந்து போறாங்க சாமியை தேடி. அடுத்தும் விடாமுயற்சியோட சாமியை தேடி அந்த சாமி இருக்க இடத்துக்கே வந்துட்டாங்க. பறவைகளா, என்ன இந்த பக்கம்?
என்ன இங்கிட்டலாம் வரக்கூடாது. இங்கே வந்து கோயில் இருக்க இடம். நீங்கள் பறவைகள்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சரியா? இதற்காக வந்தீங்க அதை சொல்லுங்கள். அப்போ தான் உங்களை விடவே இல்லை. என்ன சின்ன இவருக்கு ஒரு மாதிரியா இருக்காரு, நிறைய முடி வச்சிருக்காரு. ஒருவேளை கேலா இருப்பாங்களோ? அப்படியாத்தான் இருக்குமோ போல. சரியா ஐயரே, எங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, நாங்க சாமி கும்பிட போறோம், சரியா? நீ அங்கிட்டு போ, தள்ளி போ. ஆமையா, நிறைய முடி ஐயரே, நாங்க வந்து சாமிகிட்ட போய் ஒரு விஷயம் பத்தி வேண்ட போறோம். உனக்கு அது தேவையில்லை, தள்ளி போறியா? இப்ப நாங்க உன்னை அழைச்சிட்டு போகவா? நீ இப்ப இங்க போன உன்னைய கொத்திரும், பாத்துக்கோ. ஏய் பறவைகளா, என்ன ஓவரா பேசுறீங்க? உங்களெல்லாம் உள்ள விட மாட்டோம். கல்ல கொண்டே எரிஞ்சோடியும் பார்த்துக்கு, ஒழுக்கமா இருந்துக்க, சரியா? பாவனை உள்ள விடுறேன், போய் சாமியை கும்பிட்டுட்டு வேமா இப்போ இருந்து இங்கேருந்து போயிருங்க, சரிங்களா? இப்போ இருந்து ஒரு 1/2 மணி நேரம் உனக்கு கொடுக்குறேன் டைம். இங்கே ஏதாவது உட்காந்துருப்பேன், அதுக்குள்ளேயும் சாமியை வேண்டிட்டு ஓடி போயிடணும். ஐயோ ஐயரே, நீனே எனக்கு டைம் கொடுக்கறது? உனக்கு 5 நிமிஷம் தான் டைம் கொடுப்பேன், அதுக்குள்ளே நீ ஓடுற பெண்ணே ஐயரே. ஏய் குருவிகளா, இந்த குருவிங்க என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கு? போய் சாமியை கும்பிடுங்க போங்க, நான் உங்களுக்கு வழி விடுறேன். போய் நல்லா சாமியை கும்பிட்டுட்டு உங்களோட பிரச்சனையெல்லாம் அந்த சாமி தீர்த்து வச்சிரும், சரியா? என் மேலே கோவப்படாதீங்க, நான் உங்களை தெரியாமல் வர வேணான்னு சொல்லிட்டேன். யாரு வேணாலும் இங்கே வரலாம். அந்த சாமியார் சொன்னக்கப்புறம் அந்த குருவிகள் சாமியை வேண்ட மேல போய் சாமியை வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஞ்சநேயா சாமி, ஆஞ்சநேயா சாமி, ஆஞ்சநேயா சாமி, ப்ளீஸ் சாமி, என்னோட முட்டைய நேத்துல இருந்து காணா சாமி. நானும் எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டேன் சாமி, ப்ளீஸ் சாமி, அதை எப்படினாச்சும் எனக்கு கண்டுபிடிச்ச தரல சாமி. என்னோட குட்டி குருவி அந்த முட்டைக்குள்ள இருக்கு சாமி, அதுதான் சாமி என்னோட உயிரே. நீங்க அதை பத்திரமா வச்சிருப்பீங்க, அதை எப்படினாச்சும் என்கிட்ட கொண்டு வந்துருக்க சாமி. யார் எடுத்தாலும் கூட எனக்கு தேவையில்லை, என்னோட குட்டி குருவி மட்டும் என் கூட வந்தா போதும். ஆமா ஆஞ்சநேய சாமி, எங்களுக்கு கஷ்டம் மேல கஷ்டமா தான் வருது. இனிமே உங்களை நம்பிதான் இருக்கோம், நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் சாமி. சாமி எப்படினாச்சும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சாமி. டெய்லி வந்து உங்களுக்காக பூஜை பண்றோம் சாமி. இப்போதைக்கு என்னோட குட்டி குருவியை மட்டும் தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க சாமி. இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமானது, கடவுளை நம்ப வேண்டும்.